அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சரியா 30 ஆண்டுகள்ல, அதாவது இன்னும் ஒரே ஒரு தலைமுறை மொத்தமா முடியறதுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனமும் மொத்தமாக அழிய போகிறது. எஸ், உண்மையத்தான் சொல்றேன். அதுவும் இந்த தகவலை நானா கற்பனை செஞ்சுக்கிட்டு சொல்லல. இது தொடர்பாக பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 30 ஆண்டுகள் குடித்தால் தமிழர்கள் டிஎன்ஏவே அழியும். விரிவான தகவல். 1971 மதுவிலக்கு தமிழகத்தில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 2 தலைமுறைகளாக தமிழர்கள் மதுவை குடிக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் ஜீனிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெளிவா கேட்டுச்சா? அந்த குடிகாரர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் ஜீனிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குடிகாரர்கள், குடி நோயாளிகள் குடிச்சு குடிச்சு தங்களுடைய உடம்ப கெடுத்துக்கிட்டதோட நிக்காம தங்களுக்கு பிறக்க போற அல்லது பிறந்த குழந்தைகளோட உடல் நிலையையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஜீனையே இந்த குடிகாரர்கள், குடி நோயாளிகள் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. மேல படிக்கிறேன். தொடர்ந்து 3வது தலைமுறையும் மதுவை குடித்தால் குழந்தைகள் பிறக்கும் போதே மதுவுக்கு அடிமையாக பிறக்க வாய்ப்பிருக்கிறது. சூப்பர். ஆரோக்கியமாக இருந்த தமிழர்களின் டிஎன்ஏ மாற்றம் அடைந்து பேரிடர் உருவாகும். இன்னும் தொடர்ந்து குடித்தால் அடுத்த 30 ஆண்டுகளில் தமிழ் சமூகமே அழிந்துவிடும். மதுவை ஒழிப்பதே முழு தீர்வு அப்படின்னு பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியான இந்த தமிழ் குடி இன்னும் சரியா 30 ஆண்டுகள்ல, அதாவது இன்னும் ஒரே ஒரு தலைமுறை முடியறதுக்குள்ள இந்த குடி நோயால மொத்தமா அழிய போகுது. இது வேதனையான செய்தி கிடையாது, அதிர்ச்சியான செய்தியும் கிடையாது. இது கேவலமான செய்தி. ஏன் தெரியுமா? வடிவேலுவோட ஒரு நகைச்சுவை இருக்கு. வடிவேலுவுக்கு வயிற்று வலி வந்துடும். அவரு மருத்துவரை போய் பார்த்து கெஞ்சுவாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர், நான் விபத்துல செத்தேன், சண்டையில செத்தேன் அப்படின்னா கூட என்னுடைய பரம்பரைக்கு ஒரு கௌரவமா இருக்கும். ஆனா போயும் வயிற்று வலி பேதி புடுங்கித்தான் நான் செத்தன்னு தெரிஞ்சா என் பரம்பரையே நாரி போயிடும். அதனால தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சுவாரு. அது எந்த அளவிற்கு கேவலமோ அதே அளவிற்கு கேவலமான செய்தி தான் இது. எப்படிப்பட்ட இனம் இந்த தமிழ் இனம்! எப்பேற்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்கார இனம் இந்த தமிழ் இனம்! அப்படிப்பட்ட இனம் குடி நோயால இன்னும் 30 ஆண்டுகள்ல அழிய போகுது அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழர்களோட வரலாற்றுக்குமே மிகப்பெரிய அசிங்கம், அவமானம். இத வேற எப்படி சொல்றது? தமிழர்கள் விடுதலைக்காக சண்டை செஞ்சு போர்ல செத்தாங்க அப்படின்னா ஒரு கௌரவம். பேரிடர் அதுல சிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சரி, பரவாயில்ல, இயற்கை சீற்றம், அதுல நாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனா கேவலம், மதுவுக்கு அடிமையாகி குடிச்சே ஒரு இனம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா வரலாற்றுல அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களோட பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது. இந்த காலத்துல திருமணம் செய்து கொள்கின்ற தமிழ் தம்பதிகள் ஒரு குழந்தைக்கும் மேல பெத்துக்கிறதே கிடையாது. மற்ற இந்திய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல தமிழர்களோட பிறப்பு விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சுகிட்டே வருது. இப்படியே போனா அடுத்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சு வயோதிகர்களோட எண்ணிக்கை அதிகமாகிடும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடிதான் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டாரு. அந்த அதிர்ச்சியான தகவலை ஜீரணிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஒரு தகவல். ஏற்கனவே தமிழர்களோட பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது. பிறக்கின்ற ஒரு சில குழந்தைகளும் பிறக்கும் போதே இந்த குடி நோயால ஜீன் குறைபாட்டோடையும் மரபணுவிலேயே மதுவுக்கு அடிமையான குழந்தைகளாகவும் பிறக்குது அப்படின்னா இத சிந்திச்சு பார்க்கும் போதே அப்படியே குப்புன்னு வேத்துருது. இதத்தானே அண்ணன் சீமான் சொன்னாரு, ஒரு இனத்தை குண்டு போட்டு அழித்து முடிப்பது மட்டும் இனப்படுகொலை ஆகாது, ஒரு இனத்தை குடிக்க வைத்து கொலை செய்வதும் இனப்படுகொலைதான். அப்படி ஒரு இனப்படுகொலையத்தான் கடந்த 50 ஆண்டுகளாக 1971 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தமிழ் இனத்திற்கு செஞ்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தை நடத்துறதுக்காக தமிழர்களை குடிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கி இருக்கிறாங்க இந்த திருட்டு திராவிடர்கள். அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது,
அவங்க நல்ல வசதியும் வாய்ப்போடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழர்களோட நிலைமை அடுத்த 30 ஆண்டுகள்ல இந்த தமிழ் இனம் அழிய போகுது அப்படிங்கிறது தான். தமிழர்களை குடிக்க வச்சு குடி நோயாளிகளா மாத்தி மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக மாற்றி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மாற்றி உழைப்புல இருந்து அவங்கள மொத்தமா வெளியேற்றிட்டாங்க. 2009 ஈழத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிங்களவர்கள் போர் நடத்தி தமிழர்களை இனப்படுகொலை செய்து அழிச்சு முடிச்சிட்டு தமிழர்களோட நிலத்துல சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றினாங்க. இன்னைக்கும் குடியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அதையேத்தான் கொஞ்சம் வேற மாதிரி திராவிடர்கள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்மள குடிக்க வச்சு குடி நோயாளிகளாக மாற்றி சோம்பேறிகளாக மாற்றி உழைப்பில் இருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்ப இங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாத போது வட மாநிலத்துல இருந்து நிறைய பேர் தினம் தினம் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க. தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களோட கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே கலப்பின மண்டலமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 50 ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்ல. ஆக எண்ணி 50 ஆண்டுகள்ல தமிழர்களோட நிலம் வட மாநிலத்தவர்களோட ஆதிக்கத்தின் கீழே போயிடும். தமிழர்களோட மரபணுவும் அழிஞ்சிரும். இப்படி தமிழர்களுக்கு உண்டான எந்த ஒரு தனித்துவமும் இல்லாம அப்புறம் யார் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்க போறாங்க? வெறும் சோத்து பிண்டங்களும் நடை பிணங்களும் தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கும். அவங்களோட பேரு தமிழர்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா தமிழர்களுக்கு உண்டான எந்த ஒரு லட்சணமும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மது, இந்த குடி. இந்த அளவிற்கு தமிழர்களை திராவிடர்கள் குடி நோயாளிகளாக மாத்திட்டு போயிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. இந்த ரிப்போர்ட்ல இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மதுவுனால ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒருத்தர் இறந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மதுவை குடிக்கிறதுனால 200 வகையான நோய்கள் வருதாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தினமும் மது குடிக்கும் 70 லட்சம் பேர் உட்பட, எப்பா தினம் 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மது குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். இந்த 70 லட்சம் பேர் உட்பட 1.32 கோடி பேர் மது குடிக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டுல 1.32 கோடி பேர் குடி நோயாளிகளா மாறி இருக்கிறாங்களாம். குறிப்பாக 11 வயது முதல் 70 வயதினர் வரை மது குடிக்கிறார்கள். பள்ளிக்கூடம் போற சின்ன பசங்கள்ல இருந்து பல்லு விழுந்த தாத்தா வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்லாம தமிழ்நாட்டுல எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதில் 20 வயதிற்கு உட்பட்டோர் 32.1 விழுக்காடு இளைஞர்கள் தான் அதிகமா குடிக்கிறாங்க. அதிலும் பெண்கள் 8.6 விழுக்காடு. சிறப்பு. பெண்களும் 8.6 விழுக்காடு என்ற அளவில் மது குடிக்கிறாங்களாம். மது அருந்துவோரின் சராசரி வயது 20 இருந்து 14 குறைந்துள்ளது. இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுல இந்த குடிப்பழக்கம் என்பது இப்ப சின்ன பசங்க மத்தியிலையும் பரவிக்கிட்டு இருக்கு. சின்ன பசங்களுக்கு மது விற்க கூடாது அப்படிங்கிறது விதி. ஆனா எந்த ஒரு மதுக்கடையிலையும் அந்த விதியை பின்பற்றுவதே கிடையாது. பசங்க கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு மது விற்பனையாளர்கள் சொல்றதே கிடையாது. காசை வாங்கிட்டு யாருக்கு வேணும்னாலும் மது பாட்டில தூக்கி கொடுக்க வேண்டியது. அடுத்தபடியாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையில் நாடு முழுவதும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் தொடர்ந்து தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கு. தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றது, உயர்கல்வியில் வளர்ச்சி பெற்றது, மருத்துவ கட்டமைப்பில் வளர்ச்சி பெற்றது, அதிலெல்லாம் முதல் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற காலம் போய் தமிழ்நாட்டுல சாலை விபத்துகள் அதிகமா நடக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலங்களில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுதான். அதுலயும் அதிகமான விபத்துகள் எதனால நடக்குது தெரியுமா? மதுவுனால. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால தான் இந்த முக்காவாசி விபத்துகள் நடக்குது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில் உள்ள 53 நகரங்களில் சென்னையில் தான் அதிகமான சாலை விபத்துகள் நடக்கிறது. இந்திய அளவிலான ஒட்டுமொத்த சாலை விபத்து உயிரிழப்பில் 10 விழுக்காட்டுக்கும் மேல் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் 72 விழுக்காடு விபத்துகள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் நடைபெறுகிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிக்கிறது. நேஷனல் ஹைவேஸ்ல நடக்கிற மொத்த ஆக்சிடென்ட்ல 72 விழுக்காடு ஆக்சிடென்ட், முக்கால்வாசி விபத்து மதுவை குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறதுனால நடக்குதுன்னு சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி கூட கடந்த ஆட்சி காலத்துல ஒரு செய்தியை சுட்டி காட்டி இருப்பாங்க.
இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில்தான். அதற்கு முக்கிய காரணமே இந்த மதுதான் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்படியெல்லாம் வக்கனையா பேசிட்டு அவங்க ஆட்சியில தான் மதுவை அதிகமா வித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி காலகட்டத்துல தமிழ்நாட்டோட ஓராண்டு மது விற்பனை என்பது 40,000 கோடியில இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவோட ஆட்சி காலகட்டத்துல ஓராண்டின் மது விற்பனை என்பது 55,000 கோடிக்கு உயர்த்தப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன? மேலும் 15,000 குடும்பங்களை குடிக்க வச்சு திமுகவும் ஸ்டாலினும் நாசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். குடிச்சு நாசமா போனது மட்டும் இல்லாம உயிரும் போயிருச்சு. அதனால தான் தமிழ்நாட்டுல அதிகமான இளம் விதவைகள் இருக்கிறாங்க. இந்த தகவலை ஏனோ தெரியல அம்மையார் கனிமொழி வசதியா மறைச்சிட்டாங்க. அதான திராவிடர்களோட புத்தி. எது ஒன்னையும் முழுசா வெளியில சொல்ல மாட்டாங்க, அறகுறையாத்தான் சொல்லுவாங்க. நாம தான் அந்த உண்மையை தோண்டி தெரிஞ்சுக்கணும். அடுத்து, மது குடிப்பதால் குடும்ப வன்முறை, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளது. உண்மைதானே? குடிச்சா சும்மா போய் படுக்கிறது கிடையாது, வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட வீரத்தை காட்டுறது. ஏன்னா இவருக்கு தான் தொடப்ப கட்ட மாதிரி மீச இருக்குல்ல, இவரோட வீரத்தை எல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட தான் காட்டுவாரு. நானெல்லாம் சோளிங்கர்ல வேட்பாளராக போட்டியிட்ட போது வாக்கு சேகரிக்கிறதுக்காக நிறைய கிராமங்களுக்கு போனேன். இரவு நேரத்துல வாக்கு சேகரிக்க போகும்போதெல்லாம் பல பேர் குடிச்சுப்புட்டு அவன் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறான். ஒருத்தர் எல்லாம் விறகு கட்டைய தூக்கிட்டு வந்து அவரோட மனைவி அடிக்கிறாரு. நாங்க போய் தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்திட்டு அவனை மிரட்டணும். இங்க பாரு, இப்படி கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு. அவன் இன்னும் சொல்றான், நீ கூப்பிடுறா பாத்துக்கலாம், நானா நீயான்னு போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு எந்திரிச்சு வரான். நிக்க முடியல, போதை. அந்த போதையிலையும் பொண்டாட்டி அடிக்கிறான், பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறான். அத்தோட சாலையில போற வர பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான், பாலியல் வன்புணர்வுல ஈடுபடுறான். இப்படி மது குடிப்பதால பல சமூக விரோத செயல்களும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. மது குடிப்பவர் மட்டுமின்றி அவரது குடும்பத்தில் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடிக்கிறதுனால ஒரு குடும்பத்தோட பொருளாதாரமே மொத்தமா அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. மது குடிப்பதால் 34 விழுக்காடு வேலை இழப்பு ஏற்படுகிறது. 6 மணி ஆச்சுன்னா போதும், தலைவருக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிடும். வேலையை விட்டு போனாருன்னா நேரா போய் ஒயின் ஷாப்ல தான் நிப்பாரு. வாங்கி ஒரு ஏத்திட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை அடிக்க வேண்டியது. இவ்வளவுதான் இவனோட வாழ்க்கை. இவன் வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றதுனால தான், மதுவுக்கு அடிமையாகி வேலை செய்யாம போனதுனால தான் வட மாநிலத்தவர்கள் இங்க வேலைக்கு வந்து குவியறாங்க. அடுத்து, குறிப்பாக மது கடைகள் மூலம் 50,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. ஆனால் மதுவிற்கான செலவு, பொருளாதார இழப்பு, மருத்துவ செலவு என சுமார் 67,444 கோடி மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. குடிச்சு அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு பக்கம், குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறான்ல, அதனால குடி நோயாளிகள் ஒட்டுமொத்தமாக செலவழிக்கின்ற தொகை எவ்வளவு? 67,444 கோடி. இப்படியே போனா அடுத்த 30 ஆண்டுகள்ல கிடையாது, அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த தமிழினம் இந்த மதுவால் மொத்தமாக அழிந்துவிடும். நாளைக்கு ஜூலை 31 மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாளோட நினைவு நாள். அவரோட நினைவு நாள்லயாச்சும் தமிழர்கள் நாம ஒரு உறுதிமொழியை எடுத்துக்குவோம். இந்த மது பழக்கத்துல இருந்து, இந்த மது அடிமைத்தனத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும், இந்த தமிழ் இனத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அவருடைய நினைவு நாள்ல உறுதிமொழி எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்றேன், எவ்வளவோ பெருமைக்கு சொந்தக்கார இனம் இந்த தமிழ் இனம். அப்படிப்பட்ட இனம் குடிச்சுதான் அழிஞ்சது அப்படிங்கிற வரலாறு வந்தா அது ரொம்ப ரொம்ப கேவலம். அப்படி ஒரு நிலை நம்முடைய இனத்திற்கு வந்துடக்கூடாது. ஆளும் தாவேகா அரசாவது இந்த மது ஒழிப்பில் கவனம் எடுத்துக்கிட்டு தீவிரமாக மது விலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமா கேட்டுக்கிறேன். ஒரேடியா மதுவை ஒழிச்சிட முடியாது அப்படின்னு எனக்கும் தெரியும். படிப்படியாக மது விலக்க கொண்டு வரணும், மதுவுக்கு மாற்றான திட்டங்களை கொண்டு வரணும். செயற்கை மதுவுக்கு மாற்றாக பணங்கள் தென்னங்கள்ல நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மது அடிமைத்தனத்தில் இருந்து, மது அரக்கனோட பிடியில் இருந்து தமிழ் இனத்தை மீட்கணும் அப்படின்னு நாம உறுதிமொழி எடுத்துக்குவோம். தமிழ்நாடு அரசையும் இந்த காணொளி வாயிலாக நாம கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.